கண்ணியமான மகத்தான ஒரு மாதத்தை நாங்கள் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் தான் உதஹியா, அதாவது குர்பானி கொடுப்பது. இந்த குர்பானி கொடுக்கறனால எங்களுக்கு என்ன கிடைக்குது, இதே போல இந்த குர்பானி கொடுக்கறனால கிடைக்கக்கூடிய பலன்கள் சிறப்புகள் என்ன, இதே போல அல்லாஹ் எதற்காக வேண்டி இந்த உதஹியாவுடைய அமலை ஷரியாத்தாக இந்த உம்மத்தினருக்கு ஆக்கினான் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரா தௌபாவிலே கூறும் பொழுது, இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன், அல்லாஹ்விடத்திலே மாதங்களுடைய எண்ணிக்கை 12, மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே 4 மாதங்கள் மிக கண்ணியம் வாய்ந்தது என்று கூறுகிறான். அந்த 4 மாதங்கள் எது? துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இதே போல ரஜப். இந்த 4 மாதங்கள் மிக கண்ணியம் வாய்ந்தது. இஸ்லாத்தில் மட்டுமல்ல, இஸ்லாத்துக்கு முன்னால ஜாஹிலியா காலத்திலிருந்தே இந்த 4 மாதங்களை மக்கள் கண்ணியப்படுத்தி வந்தார்கள். இந்த அடிப்படையில் துல்கஅதாவுடைய கடைசி பகுதியில் நாங்கள் இருக்கிறோம். இதுவும் கண்ணியம் வாய்ந்த மாதம். வரக்கூடிய மாதம் துல்ஹிஜ்ஜா, மிக மிக கண்ணியம் வாய்ந்த மாதம். அருமையானவர்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பதிவுகளில் அதை பற்றி தெளிவாக நான் பேசுகிறேன். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள் தான் யௌமுன் நஹர் என்று கூறுவார்கள், அதாவது ஹஜ் பெருநாளுடைய தினம். இந்த ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் இருக்கிறது. அந்த அமல் தான் அல்லாஹ்விடத்திலே மிக மிக விருப்பமான அமல். அது என்ன அமல்? திர்மிதி, இப்னு மாஜாவுடைய ரிவாயத் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அமில இப்னு ஆதம் யௌமன் நஹர் அஹப்ப இலல்லாஹி மின் இஹ்ராகித் தம். யௌமுன் நஹர், துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள், அந்த ஹஜ் பெருநாளுடைய தினத்தில் அடியார்கள் செய்யக்கூடிய அமல்களிலே அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமானது இரத்தத்தை ஓட்டுவதாகும் என்று சொன்னார்கள். அதாவது குர்பானி, இந்த உதஹியாவுடைய அமல் தான் அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான அமல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இன்னஹு லயுத்தா யௌமல் கியாமத்தி பிகுரூனிஹா வ ஷஆரிஹா வ அத்லாஃபிஹா. இந்த குர்பானி கொடுக்கப்பட்ட மிருகம், பிராணி கியாமத்துடைய நாளிலே அதனுடைய கொம்புகளுடன், அதனுடைய ரோமங்களுடன், அதனுடைய கால் குளம்புகளுடன் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் யாரெல்லாம் இந்த குர்பானியுடைய அமலை நிறைவேற்றுகிறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியாருடைய நன்மையை மீசானுடைய தராசிலே நிறுக்கும் பொழுது இந்த பிராணியுடைய ரோமங்கள், இதனுடைய கொம்புகள், இதனுடைய கால் குளம்புகளை சேர்த்து தான் நிற்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த பிராணியை அறுக்கும் பொழுது பூமியிலே ஒரு சொட்டு இரத்தம் விழுகிறதே, அந்த இரத்தம் பூமியிலே விழுவதற்கு முன்னால் அதனுடைய நன்மை அல்லாஹ்விடத்திலே போய் சேர்ந்து விடுகிறது. முஸ்தத்ரக் ஹாக்கிமுடைய ரிவாயத், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த உதஹியாவுடைய பிராணியை அறுக்கும் பொழுது அதனுடைய முதல் இரத்தம் பூமியிலே படுவதற்கு முன்னால் அல்லாஹ் உன்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான் என்று நற்செய்தி சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மத் இப்னு மாஜாவுடைய ரிவாயத் வருது. ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, மா ஹாதிஹில் அதாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உதுஹியா என்றால் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறை என்று சொன்னார்கள். அதாவது கண்ணியமானவர்களே, எமக்கு தெரியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்குமாறு கட்டளையிட்டான். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட்டிக் கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். அவர்களை மல்லாக்க படுக்க வைத்து அறுக்க முற்படும் பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்னுடைய தந்தையே, என்னை குப்புற படுக்க வையுங்கள். ஏனென்று சொன்னால் நான் மல்லாக்க படுக்கும் பொழுது என்னுடைய முகத்தை பார்த்து உங்களுக்கு இரக்கம் வந்துவிட்டால் நீங்கள் அல்லாஹுடைய கட்டளையை மீறியவராக மாறிவிடுவீர்கள். அதனால் என்னை குப்புற படுக்க வைத்து என்னை அருங்கள் என்று சொன்னார்கள். பிறகு கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பிரகாரம் குப்புற படுக்க வைத்து அறுக்க முற்படும் பொழுது கத்தி அறுப்படவில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய பேச்சை எந்த அளவுக்கு கேட்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக வேண்டி இப்படி சோதித்தான். கடைசியில் என்ன நடந்தது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தில் இருந்து ஒரு ஆட்டை இறக்கினான். இதை அறுக்கும்படி அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். ஆக கண்ணியமானவர்களை, இந்த அமல் அல்லாஹ்வுக்கு பிடித்து விட்டது. எனக்காக வேண்டி பல வருடங்கள் காத்திருந்து கிடைத்த அன்பு மகனை அறுப்பதற்கு கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துணிந்து விட்டார். ஆகவே இவருடைய அமல்
அமல் மறுமை நாள் வரை எல்லா மக்களுக்கு மத்தியிலும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உதஹியாவுடைய அமலை கடைசி வரை ஷரியத்தாக ஆக்கிவிட்டான். இஸ்லாத்திலே முக்கியமான ஒரு அமலாக ஆக்கினான். கண்ணியமானவர்களே, இதை வைத்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறை. உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், இந்த உதஹியாவுடைய அமலை நாங்கள் செய்வதால் எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனத்துன், அந்த பிராணியுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமத்திற்கும் அல்லாஹ் ஒவ்வொரு நன்மையை கொடுக்கிறான். இந்த அளவுக்கு மகத்தான ஒரு அமல் தான் இந்த உதஹியாவுடைய அமல் என்று சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். ஆக கண்ணியமானவர்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் அதுவும் 10வது நாள், இந்த 10வது நாள் மிகவும் கண்ணியமான நாள். அபூதாவுதுடைய ரிவாயத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அஅதமல் அய்யாமி இன்தல்லாஹி தபாரக வ தஆலா யௌமுன் நஹர், அல்லாஹ்விடத்திலே நாட்களில் மிகவும் மகத்தான நாள் இந்த நஹருடைய நாள், அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள், ஹஜ் பெருநாளுடைய தினம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உதஹியாவுடைய அமல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து செய்திருக்கிறார்கள். இது சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத். அப்படி என்றால் கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரில் இருக்கும் பொழுதும் வெளியிலே பிரயாணத்தில் இருக்கும் பொழுதும் இந்த அமலை விடாமல் செய்திருக்கிறார்கள். அதாவது ஹஜ் பெருநாளுடைய தினத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது பிரயாணத்திலே இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்திலும் இந்த உதஹியாவுடைய அமலை நிறைவேற்றிருக்கிறார்கள். இப்படியாப்பட்ட அமலுக்குத்தான் சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்று சொல்லப்படும். ஆகவே இந்த உதஹியாவுடைய அமல் சுன்னத் முஅக்கதாவாக இருக்கிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையாலேயே கிடா, கொம்புள்ள ஆடுகளை அறுத்திருக்கிறார்கள். புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுதஹி பி கப்ஷைனி அக்ரனைனி, 2 கொம்புள்ள கிடா ஆடுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதஹியா கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை சொன்னார்கள், அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அந்த ஆட்டை ஒரு பக்கமாக சாய்த்து நபி அவர்கள் தன்னுடைய கையால் அறுத்தார்கள். கண்ணியமானவர்களே, முஸ்லிமுடைய ரிவாயத் வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, இந்த அமல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு விருப்பத்தோடு செய்தார்கள் என்றால், என்னிடத்திலே அந்த கத்தியை நன்றாக தீட்டி என்னிடத்திலே கொண்டு வா என்று சொன்னவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கத்தியை எடுத்து கல்லிலே நன்றாக தீட்டிய பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டை அப்படியே படுக்க வைத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்னதற்கு பிறகு அந்த ஆட்டை அறுத்தார்கள். கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு சுன்னத். யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ அவர்களெல்லாம் இந்த உதஹியாவுடைய அமலை நிறைவேற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால், வசதி இருந்தும் யார் இந்த அமலை செய்யவில்லையோ அவருக்கு கடும் எச்சரிக்கை ஹதீஸிலே வந்திருக்கிறது. முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி அவங்க சொன்னாங்க, மன்கான லஹு சிஅத்துன் ஃபலம் யுதஹி, வசதி இருந்தும் யார் இந்த உதஹியாவுடைய இந்த குர்பானியுடைய அமலை செய்யவில்லையோ ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, நாம் தொழக்கூடிய இடத்திற்கு அவர் நெருங்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆக கண்ணியமானவர்களே, யாருக்கெல்லாம் அல்லாஹ் வசதியை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் கட்டாயம் இந்த அமலை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் அதிகமான நன்மைகளை கொடுப்பான். கண்ணியமானவர்களே, எம்முடைய பிரதேசங்களிலே தனி குர்பானி, இதே போல கூட்டு குர்பானி என்று இருக்கிறது. அதாவது தனிநபர் விரும்பினால் அவர் தனியாக ஆடு மாடு கொடுக்க முடியும். பொதுவாக உதஹியாவிலே எந்த பிராணிகளை கொடுக்க முடியும் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹஜ்ஜிலே அல் அன்ஆம் என்ற வார்த்தையை பாவிக்கிறான். அன்ஆம் என்று சொன்னால் ஒட்டகம், மாடு, ஆடு, இந்த 3 பிராணிகளுக்கு தான் சொல்லப்படும். இந்த 3 பிராணிகளை தான் உதஹியாவிலே எமக்கு கொடுக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவுல அந்த கொடுக்கப்படக்கூடிய உதஹியா கொடுக்கப்படக்கூடிய பிராணி எந்த தன்மையுடன் இருக்க வேண்டும், அது எப்படியாப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக பேசுகிறேன். ஆக கண்ணியமானவர்களே, உதஹியா கொடுப்பதாக இருந்தால் ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த 3 பிராணிகளில் தான் கொடுக்க முடியும். பொதுவாக ஆடு என்று வரும் பொழுது அதை தனிநபர் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆனால் மாடு, ஒட்டகம் என்று வரும் பொழுது அதிலே 7 பங்குகளை கொடுக்க முடியும். அதற்கு தெளிவான ஆதாரங்கள் ஹதீஸிலே இருக்கிறது. சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நஹர்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமல் ஹுதைபியத்தி அல் பதனத அன் சபஅத்தின் வல் பக்ரத அன் சபஅத்தின், நாங்கள் ஹுதைபியாவுடைய வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து 7 பேருக்கு பகரமாக ஒட்டகத்தையும் 7 பேருக்கு பகரமாக மாட்டையும் குர்பானி கொடுத்தோம் என்று கூறுகிறார்கள். ஆக கண்ணியமானவர்களே, மாடு, ஒட்டகம் என்று வரும் பொழுது அதிலே 7 பங்குகள் இருக்கின்றன. 7 பேர் சேர்ந்து தாராளமாக அந்த
பிராணியை குர்பான் கொடுக்க முடியும். ஆனால் ஆடு என்று வரும் பொழுது ஒருவர் மட்டும் தான் குர்பானி கொடுக்க முடியும், இருவர் அதிலே கூட்டு சேர முடியாது. ஆக கண்ணியமானவர்களே, ஒருவருக்கு தனி மாடு கொடுப்பதற்கு வசதி இருக்கிறது, ஆனால் அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய அந்த பணங்களை மிச்சம் பிடிப்பதற்காக வேண்டி பங்கிலே சேர்கிறார் என்றால் அது தவறு. கண்ணியமானவர்களே, எப்படி ஹஜ் கடமையான ஒருவர் அவருக்கு செல்வதற்கு எல்லா வசதிகள் இருந்தும் உம்ராவுடைய அமலை நிறைவேற்றினால் எப்படி தவறோ, இதே போலத்தான் தனி மாடு கொடுப்பதற்கு வசதி இருந்தும் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர் தாராளமாக கொடுக்க முடியும். அப்படி இருந்தும் பங்கு ஒரு பங்கிலே சேர்ந்தால் அது மிக தவறு. கண்ணியமானவர்களே, ஆகவே இந்த அமலிலே நாங்கள் முடியுமான அளவு வசதி இருந்தால் முழு பிராணியை கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ஒரு ஆட்டை கொடுக்கலாம், அப்படி இல்லாவிட்டால் மாட்டிலே ஒரு பங்கிலே சேர்ந்து கொள்ளலாம். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உதஹியாவுடைய அமலை இந்த உம்மத்துக்கு ஷரியத்தாக ஆக்கியதனுடைய ஹிக்மத்துகள், நுட்பங்கள் என்ன என்று பார்த்தால் மார்க்க அறிஞர்கள் 4 காரணங்களை கூறுகிறார்கள். முதலாவது காரணம் என்ன, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அமல். இந்த அமலை அல்லாஹ் மறுமை நாள் வரை மக்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பினான். அதனால் இந்த உம்மத்திற்கும் அல்லாஹ் இந்த அமலை ஷரியத்தாக ஆக்கினான். இரண்டாவது ஹிக்மத் என்னவென்றால் கண்ணியமானவர்களே, இந்த உதஹியா கொடுக்கக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் எனக்கு வசதியை தந்திருக்கிறான், அந்த பணத்தின் மூலமாக அல்லாஹ் சொன்ன ஒரு அமலை நான் நிறைவேற்றுகிறேன் என்ற நியத்திலே இந்த அமலை செய்ய வேண்டும். அல்லாஹுக்கு அடியார்கள் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த உதஹியாவுடைய அமலை ஷரியத்தாக ஆக்கியிருக்கிறான். ஏனென்று சொன்னால் கண்ணியமானவர்களே, இந்த உதஹியாவுடைய அமலை செய்யும் பொழுது அல்லாஹுக்காக செய்கிறேன், அல்லாஹுக்காக வேண்டி இந்த பிராணியை குர்பானி கொடுக்கிறேன் என்ற நியத்தை நாங்கள் உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக மக்கள் இவர் செல்வந்தர், நல்ல கொடைவள்ளல் என்று பேச வேண்டும் என்ற நியத்தில் இந்த அமலை செய்யக்கூடாது. அந்த நியத்து வைத்து செய்தால் கண்ணியமானவர்களே என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெளிவாக கூறுகிறான். சூரா ஹஜ் அத்தியாயம் 22 வசனம் 37, லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் கூறுகிறான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா. இந்த பிராணியை அறுக்கும் பொழுது அதனுடைய இரத்தமோ அதனுடைய இறைச்சியோ அல்லாஹ்வை சென்றடையாது. மாற்றமாக உங்களிலே யார் அல்லாஹ்வை பயந்து தக்வாவுடன் கொடுக்கிறாரோ அந்த தக்வா தான் அல்லாஹ்விடத்திலே சென்றடையும் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆகவே நாங்கள் இந்த அமலை செய்யும் பொழுது அல்லாஹுக்காக வேண்டி செய்கிறோம் என்ற எண்ணத்திலே செய்ய வேண்டும். மக்கள் சிறந்த கொடை வள்ளல் என்று பேசுவார்கள் என்ற நியத்தில் கொடுத்தால் அந்த அமல்ல எந்த பிரயோஜனமும் இல்லை கண்ணியமானவர்களே. ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும், அல்லாஹுக்காக வேண்டி இந்த அமலை செய்ய வேண்டும். மூன்றாவது ஹிக்மத் இஃப்ராஹுல் மசாக்கின், ஏழைகளுடைய உள்ளங்களை குளிர வைப்பது, அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்லாஹ் இந்த உதஹியாவுடைய அமலை ஷரியத்தாக ஆக்கியிருக்கிறான். அதாவது எங்களுக்கு தெரியும் கண்ணியமானவர்களே, நோன்பு பெருநாள் என்று வரும் பொழுது கடைசி பகுதியில் ஃபித்ரா அரிசி என்று ஒன்று சேர்ப்பார்கள். அதற்கு என்ன காரணம்? அந்த நோன்பு பெருநாளுடைய தினத்தில் ஏழைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த அரிசிகளை சேர்த்து ஏழைகளுக்கு கொடுப்பார்கள். இதே போல தான் ஹஜ் பெருநாளுடைய தினத்தில் யாரெல்லாம் உதஹியா கொடுக்கிறார்களோ அந்த உதஹியாவுடைய பங்குகளில் ஏழைகளுக்கும் பெரும் ஒரு பங்கு போய் சேர்கிறது. இதனால் அன்றைய நாளிலே அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், சந்தோஷமாக அந்த மாமிசங்களை சமைத்து சாப்பிடுகிறார்கள். இந்த அமலை செய்வதனால் ஏழைகளுடைய உள்ளம் குளிர்ச்சி அடைகிறது. அதனால் அல்லாஹ் இந்த அமலை ஷரியத்தாக ஆக்கியிருக்கிறான். நான்காவது ஹிக்மத் என்னவென்றால், யாரெல்லாம் இந்த உதஹியாவுடைய அமலை நிறைவேற்றுகிறாரோ அந்த நிறைவேற்றுவோருடைய குடும்பத்தாரும் சந்தோஷம் அடைகிறார்கள். என்ன காரணம்? நாங்கள் இன்று இந்த உதஹியாவுடைய அமலை நிறைவேற்றுகிறோம், அல்லாஹ் அதற்குரிய வசதிகளை எங்களுக்கு தந்திருக்கிறான், நாம் அல்லாஹுக்காக வேண்டி இந்த அமலை நிறைவேற்றுகிறோம், இந்த மாமிசத்தை நாங்கள் ஏழைகளுக்கு பகிர்ந்தளிப்போம் என்று அவர்களும் சந்தோஷப்படுகிறார்கள். ஆகவே சுருக்கமாக சொல்ல போனால் அனைவரும் இந்த அமலின் மூலமாக சந்தோஷம் அடைகிறார்கள். அதனால தான் அல்லாஹ் இந்த அமலை கடமையாக ஆக்கியிருக்கிறான், ஷரியத்தாக ஆக்கியிருக்கிறான். ஆக கண்ணியமானவர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை நாங்கள் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த அமலை நாங்கள் சரிவர செய்ய வேண்டும். ஏன் நான் துல்ஹிஜ்ஜாவுக்கு முன்னாலே இந்த விடயத்தை பேசினேன் என்றால், யாரெல்லாம் உதஹியா கொடுக்க இருக்கிறார்களோ அவர்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய தலைப்பிறை தெரிவதற்கு முன்னால் சில விடயங்களை செய்ய வேண்டும். அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் தெளிவாக பேசுகிறேன். அந்த விடயத்தை பேசுவதற்கு முன்னால் உதஹியாவுடைய சிறப்புகளை பேசினால்
நன்றாக இருக்கும் என்று நினைத்துதான் துல்ஹிஜ்ஜாவுக்கு முன்னாலே இந்த விடயத்தை நான் பேசுகிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவுல காரணம் என்னவென்றால் இன்ஷா அல்லாஹ் 2 நாட்கள்ல துல்ஹிஜ்ஜாவுடைய தலைப்பிறையை காண இருக்கிறார்கள். ஆகவே யாரெல்லாம் இந்த உத்ஹியாவுடைய அமலை நிறைவேற்ற இருக்கிறார்களோ அவர்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய தலைப்பிறை தெரிவதற்கு முன்னால் சில விடயங்களை செய்ய வேண்டும். அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவிலே தெளிவாக பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உத்ஹியாவுடைய அமலை செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.